என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். ஒரு சின்ன டவுன். அந்த டவுன்ல கார்த்திக்னு ஒரு 28 வயசு இளைஞன். வேலை இல்ல, வாழ்க்கை பிடிக்கல, எதிர்காலம் என்னன்னு தெரியாம தினமும் ஒரே வெறுமை. ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. மொபைல்ல வீடியோ எடுத்து யூடியூப்க்கு அப்லோட் பண்றது. ஒரே ஒரு வீடியோ ஹிட் ஆனா போதும், லைஃப் செட்டில் ஆயிடும். அதுதான் அவனோட கனவு. ஒரு நாள் இரவு நேரம் சரியா நள்ளிரவு 12 மணி. ரோடு முழுக்க அமைதி, நாய் கூட குறைக்கல. ஸ்ட்ரீட் லைட் மட்டும் மங்கலான வெளிச்சத்துல மினுக்கிட்டிருந்தது. கார்த்திக் மெதுவா நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு மொபைல் கேமராவ ஆன் பண்ணுனான். இப்ப ஏதாவது நல்ல சீன் கிடைச்சா சூப்பரா இருக்கும்னு நினைச்சு ரேண்டமா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். அப்போதான் ரோடு ஓரமா ஒரு வயதான தாத்தா தரையில உட்கார்ந்து அழுதுகிட்டிருந்தாரு. அந்த அழுகை சாதாரண அழுகை மாதிரி இல்ல, உள்ளத்தை கிழிக்கிற மாதிரி இருந்தது. கார்த்திக் மெதுவா கேமராவ ஜூம் பண்ணி கேட்டான், தாத்தா, ஏன் அழறீங்க? அந்த தாத்தா மெதுவா தலை தூக்கினார். நேரா கேமராவ பார்த்தாரு. அவரோட கண்கள்ல ஒரு விதமான பயம். அவர் சொன்னார், இந்த வீடியோவை யாரும் பார்க்க கூடாதுப்பா. பார்த்தா அவங்க வாழ்க்கையே மாறிடும். கார்த்திக் சிரிச்சான். வாவ், பெர்ஃபெக்ட் கான்டென்ட். அவனுக்கு பயம் வரல, கருணையும் வரல, வியூஸ் தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்த இடத்திலேயே வீடியோவை என் பண்ணி வீட்டுக்கு போய் அப்லோட் பண்ணிட்டான். டைட்டில் இப்படி வச்சான், நள்ளிரவுல அழுத தாத்தா, ஷாக்கிங் ட்ரூத். அடுத்த நாள் காலை கார்த்திக் கண் திறந்தவுடனே ஃபோன் எடுத்தான். அவனுக்கு ஷாக். வியூஸ் 1 மில்லியன், சப்ஸ்கிரைபர்ஸ் 50,000. கமெண்ட் செக்ஷன் தீப்பிடிச்ச மாதிரி இருந்தது. ரியல் கோஸ்டா, ஃபேக் இல்ல ப்ரோ, ட்ரூ ஃபியர். பார்ட் 2 போடு ப்ரோ. கார்த்திக் வாழ்க்கையில முதல் தடவையா சக்சஸ். இப்பதான் என் டைம் ஆரம்பம்னு நினைச்சான். அதே நாள் இரவு நேரம் நள்ளிரவு 12 மணி. ஃபோன் ரிங் ஆனது. அன்னோன் நம்பர். கால் எடுத்தவுடனே மெதுவான கனமான குரல், நேத்து அப்லோட் பண்ண வீடியோவ டெலீட் பண்ணலையா? கார்த்திக் நடுங்கி போனான். யார் பேசுறதுன்னு குரல் நடுங்க கேள்வி கேட்டான். அடுத்த ரிப்ளை, நேத்து நீ வீடியோ எடுத்த அந்த தாத்தா நான் தான். உடனே ஃப்ரண்ட் கேமரா ஆட்டோ ஆன் ஆனது. ஸ்கிரீன்ல அதே தாத்தா. கார்த்திக் அறைக்குள்ள அவன் பின்னால நின்னுகிட்டிருந்தாரு. தாத்தாவோட குரல், நான் இறந்து 3 வருஷம் ஆகுதுப்பா. என் அழுகையை வைரல் கான்டென்ட் ஆக்கிட்டா நீ. இப்ப உன் அழுகை தான் வீடியோவா மாறப் போகுது. ஃபோன் திடீர்னு ஆஃப் ஆனுச்சு. அடுத்த நாள் காலை நியூஸ் ஹெட்லைன், ஃபேமஸ் யூடியூபர் கார்த்திக் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இந்த கதையோட செகண்ட் பார்ட் வேணுமுனா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம்.